Hi friends, welcome to PY Jobalus. இன்றைக்கி பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி எக்ஸாமிங் அத்தாரிட்டி சீஃப் செக்ரட்டரிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ நேற்று இது ரிலேட்டடாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் 18th வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு. பட் நேற்று நைட்டே வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கம்பைன்டு லெவல் எக்ஸாமினேஷன் அண்ட் தென் பார்த்திங்கன்னா செகண்டரி லெவல் ஹையர் செகண்டரி லெவலுக்கான எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் விடுவோன்றதை சொல்லியிருந்தோம். இப்போ CGL அதாவது கம்பைன்டு கிராஜுவேட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்ட்டு கால்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர், லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டண்ட், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் AO அண்ட் தென் டெக்னிக்கல் ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இன்ஜினியரிங், ஓகேங்களா, அண்ட் தென் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஹைட்ராலஜி, UDC கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டு சூப்பர்வைசர். ஸோ இந்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி கால்ஃபர் பண்ணவங்க யாரும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண தேவையில்ல. ஸோ நியூவாக டிகிரி லெவலில் இந்த போஸ்ட்டுக்கான ரெலவெண்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலான்றதை நம்ம இங்கே சொல்கிறோம். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் 26 வேக்கன்சி வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போல் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேக்கன்சின்றதை நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக நமக்கு வந்து 327 வேக்கன்சி வந்து கால்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து அதிகமாக கால்ஃபர் பண்ணியிருக்கிறது UDC வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதாவது அப்பர் டிவிஷன் கிளர்க் போஸ்ட் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டிகிரி லெவலில் தான் இருக்குன்றதை நம்ம சொல்கிறோம். ஸோ அதுதான் கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல்ன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் கிளியராக எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கோடுக்கும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஏர்லியராக இதுக்கு முன்னாடி வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்களாம் வந்து மறுபடியும் அப்ளை பண்ண தேவையில்லைன்றதை நமக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் நியூவாக யார் இருக்கீங்களோ அவங்க அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா, இந்த போஸ்ட்டுக்கு. அண்ட் தென் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியா இது எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர் நம்ம எடுத்துகிட்டோம்னா 32 ஏஜ்ன்றதையும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 32 ஒரு சில போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ UDC நம்ம எடுத்துகிட்டோம்னா 32 இயர்ஸ்ன்றதை கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதுகிற மாதிரின்றதும் கொடுத்துருக்காங்க. ஸோ நாட் எக்ஸீடிங் 32 இயர்ஸ்ன்றதான் கொடுத்துருக்காங்க. ஃபார் போஸ்ட் கோடு பேஸ் பண்ணி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ 32 வயசுக்கு மேலே இருக்கவங்க எதுவுமே நம்ம அப்ளை பண்ண முடியாதுன்றது நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க. பிஃபோராக நம்ம வந்து அப்ளை பண்ணியிருப்போம் இந்த போஸ்ட்டுக்கு, அவங்க ரீஅப்ளை பண்ண தேவையில்லைன்றதே சொல்கிறோம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஒவ்வொரு போஸ்ட்டு அதுக்கான கோடு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் இல்லையான்றதை நமக்கு அதிலே டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஓகே, எக்ஸ் சர்வீஸ் பர்சன், இவங்களுக்கான அந்த டீட்டெயில்ஸ் க்ரைட்டீரியா என்னென்னன்றது நமக்கு வந்து இங்கே கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் வேக்கன்சி வந்து கால்ஃபர் பண்ணுவாங்கன்றது. ஸோ இப்போ அதை பற்றி தான் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்துட்ருக்கோம். ஆஸ் யூஷுவல் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அண்டு சிலபஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அந்த வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நோட்டிஃபிகேஷனில் கொஞ்சம் கிளியராக வந்து கோத்ரூ பண்ணி பாருங்கள். ஸோ பேப்பர் 1 அண்டு பேப்பர் 2 எந்தெந்த போஸ்ட்டுக்கு எடுத்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ லாங்குவேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் பைலிங்குவல் தான். ஸோ அந்தந்த யூனியனுக்கு ஏற்ற மாதிரி அந்த லாங்குவேஜஸ் இருக்குன்றது நம்ம சொல்கிறோம். பிளாக் பால் பாயிண்டில் தான் நீங்கள் எழுதணும். கேஸ்ட் ரிசர்வேஷன் வைஸில் பேப்பர் 1 அண்டு பேப்பர் 2க்கெலாம் எதை பேஸ் பண்ணி இருக்குன்றதை நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட் அதாவது 327 போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து கால்ஃபர் பண்ணாமல் இருக்கிறீங்களோ அவங்களாம் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலான்றதை நான் இங்கே சொல்கிறேன். அண்ட் தென் இது கூட வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி லெவலில் வந்து பார்த்திங்கன்னா கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஓப்பனிங் டேட் 18/11 ஓப்பன் ஆகுன்றது சொல்கிறாங்க. க்ளோசிங் டேட் வந்து 14/12/2025, ஓகேங்களா. ஸோ இப்போ கம்பைன்டு கிராஜுவேட் லெவலுக்கும் இந்த சேம் டேட் தான் இங்கே. கம்பைன்டு செகண்டரி லெவலில் இருக்க வந்து பார்த்திங்கன்னா சேம் டேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கேட்டிருக்க போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் லைப்ரரி அட்டண்டன்ட், ஓகேங்களா. ஸோ குரூப் சிக்கான போஸ்ட் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் கேலரி அசிஸ்டண்ட், ஓகேங்களா. ஸோ 2 போஸ்ட்டுக்கான டோட்டலாக 27 வேக்கன்சி வந்து இதில் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க.
ஸோ யாரெல்லாம் இதில் எலிஜிபிள் இருக்கீங்களோ அவங்களாம் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ த சேம் க்ரைட்டீரியா அதுதான், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் லைப்ரரி அட்டெண்டன்ட் ஓகேங்களா, அதில் எஸ்எஸ்எல்சி ஆர்எல்ஸ் ஈக்குவலண்ட் டு ரெகனைசேஷன் போர்டு யூனிவர்சிட்டி ஏதாவது முடிச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலான்றது சொல்கிறாங்க. அண்டு கேலரி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் வந்து 30 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன்றது ஒவ்வொரு கேட்டகரி, அதாவது கம்யூனிட்டிக்கு பேஸ் பண்ணி நமக்கு வந்து இயர் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம். யாரெல்லாம் வந்து 30 years இருக்கீங்களோ அவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அவங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் எப்படி நம்ம கோத்ரூ பண்ணணுன்றது எல்லாமே வந்து டீட்டெயிலாக இருக்குது. நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனை ஃபஸ்ட்டு கோத்ரூ பண்ணுங்கள், அண்ட் தென் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்றதையும் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 10th குவாலிஃபைடு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலான்றது நம்ம சொல்கிறோம். ஸோ இதுக்கான எக்ஸாமினேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷன் சிலபஸ் எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷன் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ பிஃபோராக நம்ம சொன்னது தான், ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன்ஸ் பாண்டிச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூடிசி ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர் இதை பேஸ் பண்ணி சில நோட்டிஃபிகேஷன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்கமிங் டேஸில் இது போல் என்னென்ன ஜாப் வேக்கன்சி இருக்குன்றதை நம்ம சேனலில் கன்வே பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறவங்க என்னோடய வெப்சைட் சிஎஸ் நாலேஜ் ஓப்பனர் இருக்குது, அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நேற்று கூட பார்த்திங்கன்னா கேந்திர வித்யாலயா அண்ட் நவோதயாவில் வந்து பார்த்திங்கன்னா டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் டீச்சிங் மட்டும் கால்ஃபர் பண்ணலை, நான் டீச்சிங் பேஸ் பண்ணி கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணணும் எலிஜிபிள் கேண்டிடேட்டோ அவங்களாம் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். பிடிஎஃப் நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் மேலும் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி அண்டு தமிழ்நாடு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடாக பல்க் வேக்கன்சி என்னென்ன வருதுன்றதை நம்ம சேனலில் கன்வே பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.